சார் இப்போ இந்த எல்னினோ பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார். தொடங்கியது எல்னினோ காலம். Here's something that surprises most people when they first hear it. A super El Nino. எவ்வளவு ஏறுது சொல்லியிருக்காங்க. 0.7% தான் சொல்லியிருக்காங்க. உணரவே முடியாததை அவ்வளவு லேசான இது வெப்பம் அதிகம் ஆனா என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எல்னினோ வந்து அண்டார்டிகா பூராமே பனிப்பாறைகள், பரங்கி மலை சைஸ்ல பாறைகள் உடஞ்சி விழுது. ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரை 4 இன்ச்சு உயர்ந்து நல்ல காலத்துக்கு அது நின்றுடுச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம். ஒருவேளை அது தொடர்ந்து இருந்ததுன்னா கடல் எங்கே வந்திருக்கும் தெரியுமா? இது பெசன் நகர் கெசன் நகர் எல்லாம் மயிலாப்பூர் எல்லாம் உள்ளே போய் மியூசிக் அகாடமி வரலும் கடலாக மாறி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் இப்படி போய் வச்சு ஒட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அது மாதிரி கரெக்டாக பிரிஞ்சிடும். அந்த லெமூரியா கட்டம் அது மாதிரி தான். பெருநாட்டில் இருக்கிற இந்த மக்கள்லாம் வந்து தென்னிந்தியாவிலிருந்து வந்தவர்களுங்கிற மாதிரி காட்டினாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி அரச குடும்பம்னு எடுத்தீங்கன்னா சோழன்றார். சோழன் அவர் அந்த கியூரேட்டர் எப்படி எங்களை பார்த்துட்டு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னார். இந்தியாவில் வந்து வரோம். இந்தியாவில் எங்கேருந்து? சவுத் இந்தியாவில். நீ தாயா அது. அதைத்தான் பைபிளில் நோவாஸ் ஆர்க்குங்கிறான். உலகம் அழிய போகுது, பூமியில் இருக்கிற எல்லா பிராணிகளிலையும் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரு ஜோடியாக எடுத்து உன் கப்பலில் வச்சு காப்பாற்றி வச்சுக்கோ, அந்த பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வெளியே விடு அப்படின்றான். சிலப்பதிகாரத்தில் எழுதுறாங்க, குமரியோடு பகருளியும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்துக்கோடு உயராங்க. அந்த எல்னினோக்கு இன்னொன்று இருக்குது, அது குளிர் உண்டாக்கும். இதுக்கு ஆப்போச்சு, நேரம் ஆப்போச்சு. அது வந்து பூமி பூராமே உறைஞ்சு போடும். செயற்கை சந்திரனை பார்த்தா சார், அது யார்? எங்கள் சயின்ஸ் வாத்தியார்கிட்ட, ஜெகராஜன் அவர்கிட்ட கதை. உட்காரு, உதவாங்காம உட்காரு அப்படின்னாரு. சார் இப்போ இந்த எல்னினோ பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார். தொடங்கியது எல்னினோ காலம். பசிபிக் கடலின் வெப்பநிலை 0.7 உயர்ந்துள்ளதால் எல்னினோ காலம் தொடங்கிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை 90% குறைய வாய்ப்புள்ளது. வறட்சி, கடுமையான வெப்ப அலை மற்றும் பயிர் விளைச்சல் பாதிப்பை எதிர்கொள்ள 150க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மத்திய அரசு அவசரகால திட்டங்களை தயாரித்து வருகிறதுன்னு போட்டிருக்கேன் சார். எல்னினோ தொடர்ந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து 21வது தடவையோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சார். வறட்சி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இல்லை, இது எல்னினோன்னா என்னன்னாக்கா, வெப்பநிலை அதிகம் ஆகும். எவ்வளோ ஏறுது சொல்லியிருக்காங்க. 0.7% தான் சொல்லியிருக்காங்க. அதாவது உணரவே முடியாததை அவ்வளோ லேசான வெப்பம் அதிகம் ஆனால் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எல்னினோ வந்து அண்டார்டிகா பூராமே பனிப்பாறைகள், பரங்கி மலை சைஸில் பாறைகள் உடஞ்சி விழுவுது. எங்கே பார்த்தாலும் உடஞ்சி விழுவுது. உடஞ்சி விழுந்தா ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரை 4 இன்ச்சு உயருது. 4 இன்ச்சு இவ்வளோ. அந்த இது கண்டினியூ ஆகிருந்ததுன்னா வங்காள விரிகுடாவில் அந்த 4 அங்குலம் அதிகம் ஆகிருக்கும் அப்படின்றான். நல்ல காலத்துக்கு அது நின்றுடுச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம். ஒருவேளை அது தொடர்ந்து இருந்ததுன்னா அந்த 4 இன்ச்சு நம்ம கடற்கரை உயர்ந்து இருந்ததுன்னா கடல் எங்கே வந்திருக்கும் தெரியுமா? சிட்டிக்குள்ளே வந்திருக்கோன்றீங்களா? மியூசிக் அகாடமிக்கு வர்ற கடல் பட்டமாக வந்து இது பெசன் நகர் கெசன் நகர் எல்லாம் மயிலாப்பூர் எல்லாம் உள்ளே போய் மியூசிக் அகாடமி வரலும் கடலாக மாறி. பூமி இன்னும் இருக்கணும், இந்தியா இன்னும் இருக்கணுங்கிறது ஒரு ஜாதகம் இருந்ததுனால தான் அந்த காலத்தில் அது மாதிரி தான் வந்தது. லெமூரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் இப்படி போய் வச்சு ஒட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அது மாதிரி கரெக்டாக பிரிஞ்சிருக்கும். இதுலேருந்து பிரிஞ்சது தான்.
அந்த லெமூரியா கண்டம் அது மாதிரி தான். என்ன சொல்கிறான்னா அப்படியே ஒன்றா இருந்தது. தென் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, தென்னிந்தியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஒரே பூமி. இதை நான் எங்கே இதை பார்த்தேன்னா, நான் அவங்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பெருங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. அதில் இருக்கிற அந்த மியூசியத்தில் இதை போட்டு வச்சுருந்தாங்க. நான் இந்த பெருநாட்டில் இருக்கிற இந்த மக்கள்லாம் வந்து தென்னிந்தியாவிலிருந்து வந்தவர்களுங்கிற மாதிரி காட்டினாங்க. படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்க விடல எங்களை, தடுத்துட்டாங்க. அந்த கியூரேட்டர் தடுத்துட்டாங்க. அவர்கிட்ட கேட்குறோம், அவங்க என்ன போட்டிருக்காங்க, வரலாறை பற்றி போட்டிருக்காங்கன்னா, த ஃபஸ்ட் டைனாஸ்டி அரச குடும்பம்னு எடுத்தீங்கன்னா சோழன்றார். சோழன், சோழன் அப்படின்னு போட்டிருக்குது. நாங்கள் கேட்குறோம், கூட ராஜமாணிகன் வந்தார், பச்சைப்பெண் கல்லூரி பிரின்சிபால் 3 பேர் தான் போயிருந்தோம். சோழனில் அந்த கியூரேட்டர் எப்படி எங்களை பார்த்துட்டு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னாரு. சொல்லியிருக்கேன், சொன்னீங்க சார். இந்தியாவில் வந்து வரோம். இந்தியாவில் எங்கேருந்து? சவுத் இந்தியா. நீ தாயா அது, நம்மளாம் அதுதாயான்னு. எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது. அங்கே மாச்சு பிச்சுன்னு ஒரு இந்த இனம் இருக்காங்க, ஆதிவாசிகள். நம்ம ஊரில் முனீஸ்வரர் சிலை வச்சிருக்கல, கத்தி, அதை அப்படியே வச்சுருக்காங்கம்மா. அதுதான் அவங்க கடவுள். என்னடா இது? அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு போகிற மந்திரியோட வீட்டில், ப்ரிவோல்ஸ்ட்டுன்னு என்னமோ பேர், அவர் மீனவத்துறை அமைச்சர், அவர் வீட்டில் சாப்பிட போனால் கருப்பு மொச்சை கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு சாதம் படித்து எனக்கு கொடுத்தாங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்திருக்கோம் தெரிஞ்சது, நாங்கள் டெய்லி சாப்பிட்றது இருந்தாங்க. பல இடங்களில் வந்து வேஷ்டி கட்டிட்டு போகிறத நான் பார்த்தேன். ஆகும் ஒரு உடைகளோ ஒரு நாகரிகமோ, அந்த பூமி எந்த அந்த நிலம் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் சார். நீங்கள் இதெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறேன்னா, அந்த எல் நினோ அன்னைக்கு இன்னும் ஒரு நாள் அதிகம் ஆகியிருந்ததுன்னா அவங்களுக்கு காலை அந்த லெமூரியா அப்படியே அழிஞ்சிது. அதைத்தான் பைபிளில் நோவாஸ் ஆர்க்குங்கிறான். உலகம் அழிய போகுது, பூமியில் இருக்கிற எல்லா பிராணிகளிலையும் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரு ஜோடியாக எடுத்து உன் கப்பலில் வச்சு காப்பாற்றி வச்சுக்கோ, அந்த பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வெளியே விடு அப்படின்றான். அந்த நோவா ஒரு கப்பல் விட்டு செய்கிறாரு தான், அதான் நோவாஸ் ஆர்க்குன்னு பேர். அப்படியெல்லாம் இப்போ சேர்த்து வச்சதுனால மனித என்னாலும் இந்த மிருகங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணம். அதையே சிலப்பதிகாரத்தில் எழுதுகிறாங்க. பகருளியும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயராங்களாம். குமரி ஆறுங்கிறது ஒன்று ஓடிட்டு இருக்குது, அதுக்கும் கீழே பகருளி ஆறுன்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதனால் லெமூரியா கண்டத்தில் ஓடிட்டு இருக்குது. குமரியோடு பகருளியும் கொடுங்கடல் அமைத்து அது உள்ளே போயிட அடுக்கத்து கோடு உயர பக்கத்தில் வடக்கில் வந்து கோடு உயர மலை உயர்ந்தது, இமயமலை வந்தது. இந்த ஒரு இதுதான் அப்படியே இமயமலை உருவாகினதுக்கான காரணம். அந்த இமயமலை வந்து கடலாக இருந்ததுக்கு என்ன ஆதாரம்னா, இன்றைக்கி நீங்கள் இமயமலைக்கு போனீங்கன்னா பல இடங்களில் திமிங்கலத்தினுடைய எலும்புக்கூடு, கடல்வாழ் பிராணிகளுடைய எலும்புக்கூடெல்லாம் கிடைக்குது. அது வந்து இதுவாக மலையாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது புவியியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே மிக இளமையான மலை, புதுசாக தோன்றின மலைன்னா எடுத்திங்கன்னா இமயமலை அப்படிங்கிற. இது எவ்வளோ நேச்சுரலான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து எல்லா மதத்துலேயும் சொல்கிறான். அந்த பிரளயம் கொண்டு வந்தது, பூமியில் ஒரு பல பகுதிகள் உள்ளே போனது. இன்றைக்கி இந்து மகா சமுத்திரமாக இருந்தது, நலமாக இருந்தது. அது 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 உள்ள கடலுக்குள்ளார போனதுனால தான். அதனால தான் இப்போது இந்தோனேஷியா சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து அப்படியே நீங்கள் இடுப்பளவு தண்ணியிலே இறங்கி நடந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். அப்படியே இந்தோனேஷியாவில் போனீங்கன்னா சின்ன தீவுகள் அப்படியே தாண்டி அப்படியே போயிடலாம். சார், இப்போ இதெல்லாம் இருக்குல்ல சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வறட்சி அப்படின்னு வந்து நம்ம கேட்கும்போது, அதனால தான் இல்லை, இந்த மாதிரி அந்த பனிப்பாறைகள் இருக்கிறதுனால தான்மா பூமி சுற்றும் போது காற்று உண்டாகுது. அந்த காற்று வந்து அந்த பனியை அடிச்சுக்கிட்டு வரும்போது அது மழையாக மாதிரி கொட்டுது உங்களுக்கு. இந்த பனிப்பாறைகள்லாம் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி மழை வரும்?
பாறைகளே இல்லையே. அந்த அந்த தண்ணியை அடிச்சுக்கிட்டு வரதுக்கு தண்ணி இருக்கிற பாறைகள் இல்லையே. இந்த எல்னினோ, அந்த எல்னினோக்கு இன்னொன்று இருக்குது, அது குளிர் உண்டாக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா? இதுக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட். அது வந்து பூமி பூராமே உறைஞ்சு போயிடும். அது மாதிரி ஒரு ஆனால் அது எப்போ வரும்னா பூமியினுடைய வேகம் குறைஞ்சிக்கிட்டு வரதுங்கலாம். அது ஒரு விஷயம் நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? இல்லை, இது அது நடக்கலை. சுத்துறது குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்களா. பூமி வந்து சுத்துற வேகத்தினால தான் நமக்கு இந்த ஹீட்டே இருக்கு. சுத்துறது நினைச்சாலும் உறைஞ்சு போகும். அப்படித்தான் செவ்வாய் கிரகம், இந்த நம்ம கிரகங்களும் ஏன் போச்சுன்னா பூமியை விட அதெல்லாம் பழைய கிரகங்கள், அதுக்கெல்லாம் உறைஞ்சு, அதாவது சுத்துறது நின்று போச்சு. அந்த வேகம் குறைஞ்சதுனால தான் உறைஞ்சு போச்சு, அங்கே உயிர்கள் இல்லை. ஆனால் என்ன மாதிரி சில பேருக்கு சில கேள்விகள் உண்டு. அங்கே ஒரு உயிர் இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியணும், என்னதான் அவசியம்? இருந்தா இருந்துட்டு போகுதுன்றீங்களா? இப்போ இந்த காற்றுல வந்து வைரஸ் இருக்குதுங்கிறாங்க. இது மைக்ரோஸ்கோப் வச்சு தானே பார்க்குறீங்க. ஆமாம். உங்கள் கண்ணுக்கு ஆனால் தெரியல. அது மாதிரி அந்த ஊரில் அந்த சபாகிரகத்தில் ஆள் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் இப்போ உங்கள் கண்ணால் அதை பார்க்க முடியாது. நம்ம ஆராய்ச்சிகள் அதில் நடந்துட்டு தானே சார் செவ்வாய் கிரகத்துல நீலா வாழ முடியுமா அப்படின்றதெல்லாம். ஒரு காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல அப்போ தான் அந்த ஸ்புட்னிக் விடுறான், செயற்கை சந்திரன் ரவிசங்கரை விட்டுட்டா என்ன மாதிரி தான் நாங்கள் எங்கள் மாதிரி தான் ஒரு செட்டு இருக்குமே, எவ்வளோ டூப் அடிக்க முடியுமோ அவ்வளோ டூப்பு. ஸ்கூலில் போய் மறுநாள் காலையில், சார் காலையில் பார்த்த ரஷ்யா அமைச்சிருந்த செயற்கை சந்திரனை பார்த்தேன் சார். அது யார், எங்கள் சயின்ஸ் வாத்தியார்கிட்ட, ஜெகராஜன் அவர்கிட்டயே கதை. அவர் உட்காரு, உதவாங்காமல் உட்காரு அப்படின்னாரு. ஏண்டா அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது, கண்ணுக்கே தெரியாது. மைக்ரோஸ்கோப் சைஸில் விட்டுருக்கான், அது கண்ணுக்கு தெரியுது. அப்போ தான் தெரியுது போய் பேசுறதுக்கு சாப்பிட்றீங்க. அப்போ நிறைய கதை விட்டாங்கம்மா. என்னாச்சு, இந்த நாம செயற்கை சந்திரன் விட்ட மாதிரி மற்ற கிரகங்கள் பறக்கும் தட்டை கொடுத்துன்னு சொல்லி அன்னைக்கு பறக்கும் தட்டுங்கிற ஒரு கதை பெரிய கதையாக வந்து இப்போ வரைக்கும் அது இருக்குன்ற மாதிரி. இன்னைக்கும் அந்த பறக்கும் தட்டு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு பொண்ணு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அமெரிக்காவில், நான் பீச்சில் இருந்தேன், பறக்கும் தட்டுலேருந்து ஒருத்தன் வந்து என்னை ரேப் பண்ணிட்டு போயிட்டான்னுச்சு. நம்புவீங்களா? அந்த அளவுக்கு. அன்னைக்கு எவ்வளோ படங்கள் தெரியுங்களா? வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்னு ஒரு படம், அப்புறம் த டே எர்த் ஸ்டூட் ஸ்டில் அப்படின்னு ஒரு படம். இதெல்லாம் வந்து பறக்கும் தட்டை அடிப்படையாக வச்சு எடுத்த படங்கள். சார் இப்போ இந்த எல்னினோ அப்படின்றது வந்து ஃபர்பிடன் பிளானட், இந்த மாதிரி 3 படங்கள் வரிசையாக வந்தது. அதனால் அந்த நேரத்தில் வந்து அந்த பறக்கும் தட்டுங்கிற கதைகளை அதாவது we are not alone in the universe அப்படின்னு சொல்லி ஒரு படம். இது மாதிரியான கிரக பூமி, இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன்மா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நவகிரகங்கள் இருக்கலாம், அங்கே உயிர்கள் இருக்கலாம். எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? சார் இப்போ எனக்கு இது தாண்டில சார், இந்த எல்னினோ அப்படின்றது இது இயற்கையான ஒரு விஷயம், இதை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் எப்படி சார் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்? அது எப்படி சார்? வறட்சின்றது வந்து மழை குறைவாகுது. மெக்சிகோவில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று போட்டாங்கம்மா, அந்த எல்னினோ தடுக்கிறதுக்காகவும் அந்த ஓசோன் ஓட்டை விழுவாமல் தடுக்கிறதுக்காகவும் ஒரு இது போட்டபோது அமெரிக்கா கலந்துக்காமல் விட்டுச்சு. காரணம் என்னன்னா, ஓசோனில் ஓட்டை விழுவதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா தான். அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு இருந்தால் அவங்க போக விட்டாங்க. எல்னினோக்கு ஈக்குவலான ஆபத்து வந்து ஓசோனில் ஓட்டை விழுவுறது. ஓசோனுங்கிறது ஓங்கிறது வந்து ஆக்சிஜன் ஜோன். 24 மைல் உயரத்துக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் அடர்த்தி இருக்குது. அந்த அடர்த்தி கொஞ்சம் குறைஞ்சதுனால உங்களுக்கு வறட்சி தான், மழையெல்லாம் நின்று போகும். இன்றைக்கே இப்போ கண்ட நேரத்தில் மழை பெஞ்சு கண்ட நேரத்தில் வெள்ளம் வரதுக்கு காரணம் ஓசோனில் விழுந்த ஓட்டை. அல்ட்ரா வயலட் ரேஸ் நேராக வந்து உங்களுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஆஸ்திரேலியா சைடில் அதெல்லாம் இருக்குன்றாங்க சார். அல்ட்ரா வயலட் ரேஸ் டேரெக்டாக வரதுனால தான் உங்களுக்குலாம் அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றாங்க. இந்தியா ஏதோ ஒரு இடத்துல அது வந்து சேஃபாக. இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் பூமியினுடைய வேகத்தை சுழற்சி வேகம் குறைஞ்சிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு மேலே குறைஞ்சதுன்னா, அந்த ஸ்பீடு குறைஞ்சதுன்னா பூமி அப்படியே உறைஞ்சிடும். ஃபைன் சார். இந்த எல்னினோ அப்படின்ற விஷயம் இனிமேல் எப்படி வரப்போகுது, என்ன அது மாதிரி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார்.